இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 19, புறங்கூறாமை. இதுதான் இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குறள். குறள் எண் 190. எதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கேர், பின் தீது கொண்டோ மண்ணும் உயிர்க்கு. பிறருடைய குற்றத்தைப் போல தம்முடைய குற்றத்தையும் காண வல்லார், பிறகு இந்த உலகத்தில் நிலை பெற்றிருக்கும் உயிர்க்கு தீமை உண்டோ? இல்லை. அதாவது பிறருடைய குற்றங்களைப் போல் தம்முடைய குற்றங்களையும் நாம் காண வேண்டும். தம்முடைய குற்றங்களை நாம் கண்டு கொண்டு விட்டார், நாம் என்ன செய்வோம் என்றால் நம்முடைய குற்றங்களை தவிர்க்கவே முயலுவோம். அடுத்தவனுடைய குற்றத்தை பற்றி நாம் கவலைப்படவே மாட்டோம். ஏனென்றால் நம் குற்றத்தையே வைத்துக்கொண்டு நம்ம எப்படி அடுத்தவனை குற்றம் சுமத்த வேண்டும்? இப்படி இருந்தால் இந்த உலகத்தில் நிலை பெற்றிருக்கும் உயிர்கள் எந்த தொந்தரவும் வராது, எந்த தீமைகளும் வராது. அதனை எவ்வளவு தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் பாருங்க. முதல்ல நீ உன் குற்றத்தை பார், அதை பார்த்துவிட்டு அப்புறம் நீ அடுத்தவன் மீது குற்றத்தை சுமத்து. அப்படி இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கை வசந்தமாகும். அதாவது இப்போ பாருங்க, உலகத்திலே போர் மூண்டு கொண்டே இருக்கிறது, இன்னும் நின்ற பாடில்லை. ஒரு சாரார் 2000 பேர்கள் இறந்ததாக சொல்கிறார்கள். ஒரு சாரார் ஏகப்பட்ட வீடுகள் இறந்து விட்டது நாம் தொலைக்காட்சியிலும் பார்க்கிறோம், செய்தித்தாள்களையும் காண்கிறோம். இது எதற்கு தேவை? அதாவது ஏற்கனவே இந்தியாவில் மண்ணாசை பொன்னாசையால் தான், மண்ணாசையால் மகாபாரதம், பொன்னாசையால் ராமாயணம், இப்படி இதிகாசங்களை படித்து கொண்டிருக்கும் போது ஏன் இந்த ஒரு குற்றங்களை மற்ற நாடுகள் செய்ய வேண்டும்? சிந்திச்சு பார்க்க வேண்டும். அழிவுதான் ஏற்படுகிறது. ஒன்றும் அறியா மக்களிடம் எத்தகைய அழிவு ஏற்படுகிறது? தயவு செய்து மாணவ செல்வங்கள், இப்படி குறள்களை நீங்கள் இப்போதிருந்தே தெரிந்து கொண்டால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒளி விளக்கு ஏற்றுவீர்கள். நிச்சயம் தாய் தந்தையருக்கு அவர்கள் எந்த அளவுக்கு நம்மளை கஷ்டப்பட்டு உழைத்து படிக்க வைக்கிறார்களோ அதற்கு தகுந்த பயனை அவர்களுக்கு அளிக்க வேண்டும். மாறாக நீங்களும் தாய் தந்தையை விட்டுவிட்டு ஒதுங்கி மனைவியினுடைய பேச்சை கேட்டு ஒதுங்கி விடக்கூடாது. அது மாதிரி இருக்க வேண்டும் உங்களுடைய எண்ணங்கள். தயவு செய்து, அதாவது நீங்கள் படிப்பிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதே சமயத்தில் தினந்தோறும் ஒரு குறளையும் படிக்க வேண்டும். வாழ்க்கையில் அப்படி இருந்தால் உங்களுக்கு ஒழுக்கம் கிட்டும், ஒழுக்கம் நன்றாக நடைபெறும், நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.